என்னக்கா தீபாவளிலாம் வந்துருச்சா? ஃப்ளைட் ஏறி ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி சைக்கிள் பிடிச்சி வந்துட்டே இருக்கு. என்னக்கா நீங்க தெரிஞ்சவங்க போறாங்களே பேச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பேசினா இவ்வளவு ஓவரா பேசுறீங்க. உனக்கு என்னம்மா திண்ணையில உட்காந்துட்டு போற வரவங்கள வம்புழுக்கிறதே வேலையா போச்சு. எனக்கு அப்படியா? வெந்த சோறு திங்கவே நேரமே இல்ல. இது என்னடா இது, நான் ஒண்ணு பேசினா இந்த அக்கா ஒண்ணு பேசுது. பலகாரம்லாம் செஞ்சுட்டீங்களா என்னக்கா? அதை கேட்கதாக்கா உங்களை நிறுத்தினேன். பாத்தியா, திருப்பி திருப்பி அதே இழுத்துக்கிட்டே இருக்க. தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா என்ன? உனக்கு என்னம்மா, புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறான், 1ஆம் தேதியான சம்பளம், கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்திருப்ப. அந்த துமுல என்கிட்ட கேக்குற. இது என்னடா இது, புருஷன் வெளிநாட்டுல இருந்தா என்ன உள்நாட்டுல இருந்தா என்ன, உழைச்சாதானே காசு. இதெல்லாம் நினைச்சு நான் கோவப்பட மாட்டேங்க்கா. என்ன வெடிலாம் வாங்கிட்டீங்களா என்ன? குடிகார புருஷனை வச்சுட்டு 5க்கும் 10க்கும் எவனாவது வட்டி கொடுவானான்னு பாத்துட்டு இருக்கேன். வந்துட்டான் வம்புளுக்கு இருக்கிறதுக்கு. என்கிட்ட எதுவும் பேச்சு கொடுக்காத, நானே டென்ஷனா இருக்கேன். ஏதாவது பேசிட போறேன், அவ்வளவுதான் உனக்கு. சரி சரிக்கா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. போயிட்டு வா போயிட்டு வா. அக்கா, இது அரசாங்கத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு தெரியும்ல. காலைல 7 மணில இருந்து 8 மணி வரையும் தான் வெடி வைக்கலாமா. அதே மாதிரி நைட்டு 7 மணில இருந்து 8 மணி வரை தான் வெடி வைக்கலாமா. தெரியும்ல. இவ்வளவு ஒளிச்சாதான் சரி வரும்.